ஃபெஞ்சால் புயல் நகராமல் மையம் கொண்டிருப்பதால் புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கரையை கடந்தாலும் ஃபெஞ்சால் புயல் புதுச்சேரிக்கு அருகே மேற்கொண்டு நகராமல் மையம் கொண்டிருப்பதால் புதுச்சேரி மற்றும் மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. புதுச்சேரியில் மீட்புப் பணிக்கு ராணுவம் அழைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தொடர்ந்து கனமழை பெய்வதால் மீட்புப் பணியிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஃபெஞ்சால் புயலால் புதுச்சேரியில் 47 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரத்தை தொடர்ந்து மரக்காணத்தில் 23.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலூரில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் அளிக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது பல்வேறு இடங்களில் நீர் சூழ்ந்துள்ளதால் புறநகர் பகுதியில் விழுப்புரம் நகரப்பகுதியான புறநகர் பகுதியில் முழுவதுமாக நீர் சூழ்ந்துள்ளது. அப்பகுதியில் இருந்து மக்கள் வெளியே வர முடியாத நிலைமை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. மேலும் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இதுவரை மின்சாரம் வரவில்லை. மேலும் மழையும் காற்றும் இதுவரை குறையவில்லை. இந்த நிலையில் மக்கள் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக இழந்துள்ளனர். வெளியூர்களுக்கு செல்பவர்கள் பேருந்து நிலையம் சென்றால் பேருந்து நிலையம் முழுவதுமாக மூழ்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தின் வரலாறு காணாத இந்த கனமழையினால் பெரும்பாலும் அனைத்து மக்களும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தாயம்மாள் தெரு, ரயில் நிலைய மேம்பால சாலை மற்றும் மின்வாரிய அலுவலகம் ஆகிய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பெரிதும் தவித்து போயினர். இங்கு தேங்கி கிடக்கும் மழைநீர் ராட்சச மோட்டார்கள் மூலம் அகற்றப்பட்டு வருகிறது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ராணிப்பேட்டை, அரக்கோணம், சோளிங்கர், நெமிலி, பணப்பாக்கம், வாலாஜா, ஆற்காடு, மேல்விசாரம், காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை நீடித்தது. குடிமல்லூர் என்ற கிராமத்தில் முறையான கால்வாய் வசதி இல்லாததால் மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்தது. இதனிடையே கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சென்னை மாநகருக்கு நீர் ஆதாரங்களாக விளங்கும் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகள் நிரம்பி வருகின்றன. நேற்று மாலை நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 19.47 அடியாக இருந்தது. வினாடிக்கு வினாடி செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து வருவதால் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது.